தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது, அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்தும் பார்க்க போகிறோம். உங்களுடைய கிரக நிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சனி, சுகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது அப்படின்னு வளம் வர்றாங்க. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7/4/2025 அன்று செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 10/4/2025 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14/4/2025 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/4/2025 அன்று ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/4/2025 அன்று கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே சமயம் 30/4/2025 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது. சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி, அதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி, உங்களுக்கு அந்த தடைகள் உள்ள சொத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி கைகூடி வரப்போகுது. உயர்நிலையில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் எல்லாமே நீங்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேலோங்க போகுது. வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும். தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாங்க. பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்களை பொறுத்தளவில் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையான செயல்பாட்டால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்றது ரொம்பவே நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு காரியங்களில் தடை நீங்குங்க. கலைத்துறையினரை பொறுத்தளவில் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல் துறையினருக்கு நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயமாக உண்டாகும். மாணவர்களை பொறுத்தளவில் புதிய நட்புகள் உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் ரொம்பவே அக்கறை காட்டுவாங்க. அவங்க நினச்சதை செய்து முடிப்பாங்க. மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்கள் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள் முடிவடையும். உங்களின் வேலைகளில் தெளிந்த மனநிலையுடன் ஈடுபடுவீர்கள். மேலதிகாரிகளிடம் சுமூகமான உறவு நிலை உண்டாகும். சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீர்கள். பூரணம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவில் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நயமாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் அதிகரிப்பீங்க. அதனால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களை பொறுத்தளவில் ரொம்பவே கவனமாக செயல்படுறது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அந்த வேலை போகிற அளவுக்கு கூட நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தளவில் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய தேவையானவற்றை நீங்கள் செய்து முடிப்பீங்க. காரிய அனுகூலம் உண்டாகுங்க. வாகனம் வண்டி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைய போகுது. மனதில் ஏதாவது கவலை இருந்து வந்தால் அது நீங்கி மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டாக போகுது. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானை வியாழக்கிழமைகளில்
வணங்கி வந்தீங்க அப்படின்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளினுடைய கல்வி முன்னேற்றம் அடையவும் குரு பகவானை வழிபட்டுவாங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திங்கள், வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 27, 28. இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நன்மை பெறுங்க. நன்றி, வணக்கம்.